செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம். விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை அன்று இரவு 10:36 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதன்படி அதே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 குருபகவான் அதிசாரமாக தன் உச்ச வீடான கடகராசிக்கு செல்கிறார். அதன்படி மீண்டும் வக்கரகதி அடைந்து தன் ஏற்கனவே இருந்த இடத்திற்கே திரும்பி வருகிறார். அதாவது கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 மீண்டும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி என்பது ஜூன் 1, அதாவது அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6/2026 இரவு 1:50 குரு பகவான் மிதுன ராசிக்கு கடகராசிக்கு செல்கிறார். அடுத்த குரு பெயர்ச்சி அடுத்த வருடம் ஜூன் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் பலன்களை இனி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில் பிறந்தவர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செல்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை பறிக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் பதவியை பறிக்காது, பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றலாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதாவது இதுவரை திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் உங்களுடைய வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நடக்கும். உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் திருமணம் முடிவானால் 2 அல்லது 3 மாதத்திற்குள் அவசியம் திருமணத்தை நடத்திவிட வேண்டும். இல்லாவிட்டால் திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த திருஷ்டியின் காரணமாக முடிவான திருமணம் நின்றுவிடப் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது கண்டகசனி ஒன்று வருகிறது. அது நிறைய பேர் கண்டசனி என்று சொல்கிறார். கண்டசனி அல்லது கண்டகசனி. கண்டகசனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. ஆகவே கண்படுவார்கள். அதன் மூலமாக திருமணம் நடைபெறுவதை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திருமணம் முடிவானால் உடனடியாக 2 அல்லது 3 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது. இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மருத்துவம் செய்ய வேண்டியிருந்தால் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மருத்துவம் செய்தால் போதுமானது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது தொழிலை விஸ்தரிப்பு செய்து வேறு விதமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இப்பொழுது ஒரு முறையிலே நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் அதை வேறு முறையில் மாற்று செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் காரணமாக சில செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது வேறு இடம் மாற்றல் காரணமாகவோ இடமாற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். ஒருவேளை நீங்களாக வேறு கம்பெனிக்கு மாற்ற வேண்டி நீங்கள் விரும்பினால் இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலையை தேடினால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே வேலையை விடாமல் நீங்கள் வேறு இடத்திற்கு சென்றால் வேறு இடத்திற்கு சென்ற பிறகு இருக்கின்ற வேலையை விட வேண்டும். அப்பொழுதுதான் நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். முக்கியமாக கூட்டாக சேர்ந்து படிப்பதை விட தனியாக உட்கார்ந்து படிப்பதே மிகவும் சிறப்பானது. நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு முதலில் சிறிது தோல்வி ஏற்படும் என்ற பயம் ஏற்படும். பயப்பட வேண்டாம். முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். விவசாயிகள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து அதை பயிரிட்டால் மட்டுமே நல்ல லாபத்தை பெற முடியும். நீங்களாக பயிரிட்டால் பயிர்கள் நாசமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு அணிமாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அணிமாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக முன்னேற்றமும் உண்டு. கலைஞர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது. மிகுந்த முயற்சியின் காரணமாக கலைஞர்கள் முன்னேற்றம் பெறுவார்கள்.
பெண்களுக்கு ஏற்றம் இருக்கிறது. உங்களுடைய கணவன்மார்களுக்கு வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நீங்கள் இடமாற்றத்தை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு, அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆனால் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கான அந்த முயற்சிகள் செய்ய வேண்டாம். இடம் வாங்கி வைத்து விட வேண்டும், அல்லது கட்டிய வீட்டை வாங்க வேண்டும். அப்போல்தான் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை உங்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்ட ஆரம்பித்தால் மிகுந்த காலதாமதம் ஏற்படும். அதன் மூலமாக வீடு மனை கட்டுவதில் சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், அல்லது நடுவிலே விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த செயல்பாடுகள் நடைபெறுவதற்கு முன்னதாக வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய விரும்பினால் அந்த காரியங்களே தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த குரு பேச்சின் மூலமாக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதன் மூலமாக உங்களை விட உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், தன தானியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆக மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் தனியாக படித்தால் நீங்கள் பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும், உங்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். 2வது 3வது முயற்சியில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் உங்களுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீண்ட ஆயுளுடன் இருப்பீர்கள். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் செல்ல வேண்டும், அல்லது உங்களுடைய உத்திரம் நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே ரங்கநாயகியை, அதாவது தாயார் சந்நிதிக்கு சென்று தாயாரை வணங்கிவிட்டு அங்கே வெளியில் இருக்கின்ற வில்வ மரத்தை 16 முறை வலம் வந்து சிறிது நேரம் உட்கார்ந்து அம்பாளை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல விடுவு கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்களாக இருந்தால் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம், ஜபம் செய்யலாம். அல்லது ஒரு முறை உத்தமர் கோயிலுக்கு சென்று, அதாவது திருச்சிக்கு அருகிலே இருக்கின்ற உத்தமர் கோயிலுக்கு சென்று, அங்கே மும்மூர்த்தி ஸ்தலம், அங்கே உத்தமர் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற சரஸ்வதி பிரம்மா, பார்வதி பரமேஸ்வரன், லட்சுமி நாராயணன் மூவரையும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நன்மைகளை பெறுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார். ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று அங்கே சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை, தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு மறுபடியும் கடைசியாக சக்கரத்தாழ்வாரை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக நினைத்த காரியங்கள் கைகூடும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். தொழில் போட்டியிலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குருவான் 10ஆம் இடத்திலே வருவதனால் ஒரு முறை திருமணம் ஆகாத கன்னிராசியிலே பிறந்தவர்கள் ஒரு முறை திட்டை என்ற ஊருக்கு சென்று, திட்டை என்பது தஞ்சாவூருக்கு அருகிலே இருக்கிறது, திட்டை என்ற ஊருக்கு சென்று அங்கே குருபானை வணங்கிவிட்டு வரலாம். கன்னிராசியிலே பிறந்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஒரு முறை ஆலங்குடி சென்று அங்கே குருபானை வணங்கிவிட்டு வரலாம். கன்னிராசியிலே பிறந்து தொழில் செய்பவர்கள் தொழில் விருத்தி பெறுவதற்காக ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வரலாம். இதில் ஏதாவது ஒன்றை செய்து போதுமானது, அல்லது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற தேவதையை வணங்கினாலும் போதுமானது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். 1 அல்லது 2 தீபம் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெற்று கன்னிராசியிலே பிறந்தவர்கள் தெய்வ அருளின் காரணமாக 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.